ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சேலையா வேணும் சேலை இன்னேவா ஏய்க்க பார்த்த ஆட்டமாடி ஆடுறீங்க. நல்லவங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் இலக்காரமா போச்சா? என்கிட்டயே உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய், இனி ஏதாச்சும் என்னை ஏய்க்க திட்டம் போட்டீங்க, இது உங்க நினைப்புக்கு வரட்டும். என்னடி என்ன பண்ணி தொலைச்ச? ஐயோ நான் ஒண்ணு பண்ணலங்க, அவர்தான். ஒண்ணு பண்ணாமல அடி விழுத்து. நிஜமாதாங்க. புடி ஏண்டா மாப்பிள கிடைக்கிற கேப்பெல்லாம் பால் போட்டு அமுதாவை கரெக்ட் பண்ணிட்ட போல் இருக்க. ரெண்டு பேரும் நெருக்கமா சிரிச்சு பேசி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. போமாமா, நீ வேற. அவ ஊர் முன்னாடி அவ குடும்பம் முன்னாடி அவமானப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக நான் ஓடி போய் அவ பக்கத்துல நின்னு அவ தோல்ல கை போட்டா. அவ எந்த ரியாக்ஷனுமே இல்லாம என்ன முறைச்சிட்டு போயிட்டா. அப்பதான் மாமா தெரிஞ்சது அவன் நடிச்சிட்டு இருக்கான்னு. என்னடா மாப்பிள சொல்ற? ஆமாமா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ என்ன தனியா கூப்பிட்டு இதையே சாக்கா வச்சுட்டு என்கிட்ட நெருங்கணும்னு நினைச்சேன்னு வை அம்முட்டான்னு சொல்லி மிரட்டிட்டு போயிட்டா. அடங்கொய்யால, அப்ப நீ போட்ட பால் எல்லாம் நோ பாலா? எல்லாம் அம்பேல். நான் கூட இந்த கதைக்கு ஒரு கிளைமேக்ஸ் வந்துருச்சுன்னு பார்த்தா, இந்த வாரா நீ படிச்சு பாஸ் பண்ணி வாத்தியார் ஆகிற தவிர வேற வழியே இல்ல. அது வரைக்கும் இந்த கதை நீண்டுகிட்டே போகும். இந்த வருஷமும் லேடிஸ் கலந்துக்கிறதே கிடையாது. இந்த வருஷம் அமுதா கலந்துக்கிறாங்க. என்ன பாக்குற? நான் தான் அடிச்சேன். பயமா இருக்கா? இப்ப கூட ஒண்ணும் இல்ல. போட்டி ஆரம்பிக்க இன்னும் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஒழுங்கா ஓடி போயிரு. நான் எதுக்கு தோக்கணும்? பாரா, ரொம்ப தமாஷா பேசுறியே. டேய், இவன் ஆரம்பத்துல இருந்தே அமுதா கிட்ட வம்பு எடுத்துக்கிட்டு இருக்கான். போட்டி முடியட்டு அவனை என்ன பட்டேன்னு பாரு. மரீனா, வாழ்த்துக்கள். இங்க பாருமா, என் எதிர்த்து போட்டியில ஜெயிக்கிறதுக்கு இந்த ஜில்லாலேயே ஆளு கிடையாது. நீ என்னடானா போயும் போய் ஒரு பொம்பளை, நீ எனக்கு சரிசமமா வந்து நிக்கிற. தம்பி ஒரு நிமிஷம்.
என்ன தம்பி, என்னென்னமோ பேசிட்டு போறிய? முதல்ல போட்டி ஆரம்பிக்கட்டும் தம்பி. அதுக்கு முன்னாடி என்னமோ நீங்களே ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரேடியா துள்றிய. போட்டி ஆரம்பிக்கட்டும். பிறகு யாரு ஜெயிக்கிறவங்க தோக்கிறவங்க யாருன்னு தெரியும். இந்த ஆம்பளை பொம்பளை என்னாலதான் முடியும், உன்னால முடியாதுங்கிற இந்த பேச்செல்லாம் போட்டிய முடிச்சிட்டு பேசுங்க. இந்த பாருத்தா, அணைய போற விளக்குதான் பிரகாசமா எரியும். இவங்கெல்லாம் ஓங்கி பேசுறாங்கன்னெல்லாம் நீ எதையும் போட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்காத. கண்டிப்பா என் அமுதாதான் ஜெயிப்பா. ஆமா ஆமா. போட்டியாளர்கள் எல்லாம் தயாரா இருக்கீங்களா? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ஓகே, ரைட்டு. எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துவோம். போட்டி ஆரம்பிச்சலாங்களா? ரெடி தானே? யார் வெற்றி பெற போகுது? தொடர்ந்து ஜெயித்து கொண்டிருக்கும் மாரியா அல்லது இந்த வருஷம் மாறி நம்ம அமுதாவா? யார் ஜெயிக்க போறா? ஆண்டவா, அமுதா எப்படியாவது ஜெயிக்கணும். மனசுக்குள்ள கேள்விதான் இருக்கு. பதிலு போட்டியின் முடிவுல தான் தெரியும் யார் வெற்றி பெற போறாங்கன்னு. வாமுதா வாமுதா வாமுதா. அமுதா சொன்னீங்கறால தைரியமா ஓட்டு. இவனு முடிஞ்சானா? உமா, கிளம்பு. ஏமாப்ல, இந்த மஞ்ச சட்டக்காரன் கீழே விழுக மாட்டேங்கிறான். விழுவானா தெரியல. விழுந்தா தானடா அமுதா ஜெயிப்பா. ஏமாப்ல, ஒரு கட்டை எடுத்து வீலுக்குள்ள சொருகிடுவோமா?
அப்படி போடு மாப்ள. அமுதா நீ ஜெயிச்சிட்ட. அமுதா வா 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 வா. டேய் மாப்ள என்னாச்சுடா? அமுதா அமுதா வந்து பாரு. சொல்லுங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. அமுதாவை நான் பிறந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் தான் அவளை கடல் அளவு புரிஞ்சு வச்சிருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது இவளா இப்படியெல்லாம் பண்றா, இப்படியெல்லாம் பேசுறான்னு அவ பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு புதுசா இருக்கு. அவளை எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? எப்பேற்பட்ட இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில அவளை என்கிட்ட இருந்து மொத்தமா பிரிச்சு உங்க வீட்டு வேலைக்காரி ஆக்கிட்டீங்கல்ல. என் வீட்டுல ராணி மாதிரி வாழ்ந்தவ இப்படி உங்க வீட்டுக்காக கஷ்டப்படுறேன்னு ஊர் மத்தியில மயக்கம் போட்டு கிடக்குறா. இத பார்க்கும்போது என் மனசு எப்படி பதறும். இன்னும் என்னென்னலாம் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படி என்னதான் மாய மந்திரம் போட்டு என் பொண்ணை மயக்க வச்சிருக்கீங்க? சொல்லுங்கம்மா. அண்ணே, அமுதாவ எங்க எல்லாரையும் விட உங்களுக்கு நல்லா தெரியும். அம்புட்டு புரிஞ்சு வச்சிருக்கிறிய. எனக்கும் அது தெரியும். நீங்க இப்ப கேட்ட எந்த கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியலண்ணே. ஏன் அமுதா எங்களுக்காக இம்புட்டு கஷ்டப்படுறா? உங்க வீட்ல பூ மாதிரி வளர்ந்த பொண்ணு இப்போ இம்புட்டு வலிய தாங்கி போராடுறா. இதையெல்லாம் எதுக்காக பண்றா, யாருக்காக பண்றா எனக்கு தெரியலண்ணே. எதுக்காக எங்களுக்காக இம்புட்டு பண்ணணும் எதுவும் தெரியல. ஒண்ணு மட்டும் தெரியும்ண்ணே, நீங்க அவளை ராணி மாதிரி வளர்த்தீங்கன்னு. அமுதா உங்களுக்கு தானே ராணி. அவ எங்களுக்கு சாமின்னு. அந்த சாமிய நாங்க வான்னு சொல்லல, அதுவா வந்துச்சு, எங்களுக்கு வரம் கொடுத்துச்சு. அண்ணே, அமுதாவ எங்க வீட்டு சாமியா தான் பாக்குறோன்னு. நம்ம ஊரு சிதம்பரம் ஐயாவோட மக அமுதாவின் வெற்றி பெருமையா இருக்கு. இதுல இன்னும் உச்சகட்ட பெருமை என்ன தெரியுங்களா? இந்த வெற்றி கோப்பையை வழங்க போறது அவங்க அப்புச்சிதான். இதை விட என்னங்க இருக்கு பெருமை? இப்படிப்பட்ட ஒரு பெருமை மகளால அப்புச்சிக்கும் கிடைக்காது, அப்புச்சியால மகளுக்கும் கிடைக்கவே கிடைக்காதுங்க. நல்லா பலமா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஐயா, அந்த பரிசு தொகையை கொடுங்க. ஆனா ஒரு நிமிஷம். என்னப்பா? நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? மாறி, தோத்தவங்க இது வரைக்கும் எவனும் மைக்க பிடிச்சி பேசுனது கிடையாது. நீ பேசணும்னு ஆசைப்படுற, வாழ்த்துக்கள். ஆனா கண் கலங்காம பேசு. எல்லாருக்கும் வணக்கங்க. போட்டி ஆரம்பத்துல போய் ஒரு பொம்பளை புள்ள கூட மோதுறமேனு ரொம்ப யோசிச்சேங்க. ஆனா போக போகதான் தெரிஞ்சுது அமுதாவை குறைச்சி இட போட்டது எம்புட்டு பெரிய தப்புன்னு. அதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அமுதா என்ன மன்னிச்சிருமா? பரவாயில்லைங்க. இதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. உன்னோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் பாராட்டி ஆகணுமா. நீ தான் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணுமா. என்னோட வாழ்த்துக்கள். என்னடி உமா, நான் உன்னை ரொம்ப நம்பினேன், இப்படி காலை வாரி விட்டுட்டியே. எப்படி நடந்துச்சுன்னே தெரியல அண்ணமண்டி. நானும் ஒரு மாத்திரைக்கு 2 மாத்திரையை கலந்து கொடுத்தேன். எப்படி தப்பிச்சானே தெரியல. என்ன செஞ்சாலும் இவ தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே, அதான் எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நாம என்னதான் பண்ணாலும் இந்த பொடுக்காத மக்கு ஜெயிக்கிறா. நாமெல்லாம் தோக்குறத நினைக்கும் போது அவமானமா இருக்கு தெரியுமா. அவனை மட்டும் காலேஜ்ல சேர்த்துட்டா இவ ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருவா. அண்ணமண்டி, இதுல ஜெயிச்சுட்டா வாழ்க்கையில ஜெயிச்சுட்டா நினைச்சிட்டீங்களா? அவளோட ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு முன்னாடியும் நான் இருப்பேன் தடுக்கிறதுக்கு. இதுல ஏதோ ஏமாந்துட்டோம். அடுத்து அவன் காலேஜ்ல காலடி எடுத்து வைக்க என்ன ஆனாலும் விடவே மாட்டேன். காலேஜ்ல ஏதாவது பண்ணுவோம். நம்ம சிதம்பரம் ஐயாவை அன்போடு அழைக்கலாம்.
வாங்கம்மா. வெற்றி பெற்ற வீராங்கனைக்கு கை தட்டி உற்சாகப்படுத்தலாம். சொல்லுங்க அண்ணே. ஒண்ணும் இல்லம்மா, இந்த வடிவேல் இருக்கான்ல, அவன் ஏதோ கடை விஷயமா இந்த அவர்கிட்ட வட்டிக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டான் போலமா. அதான் இந்த வட்டிக்காரர் வீட்டுக்கு வந்து பணம் கட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருமா. நம்ம எல்லாரும் முன்னாடியும் கை வைக்க போறேன், பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? நீதான் சைக்கிள் ஓட்டி ஜெயிச்சு 50,000 வச்சிருக்கல, அதை ஓடி போய் எடுத்துட்டு வந்து இந்த வட்டிக்கார மூஞ்சில விட்டு எரியுமா. எந்த வீட்டுக்குள்ள வந்து யாரு மேல கை வைக்கிற? விஷயம் பொறுமாப்ல. என்னம்மா அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? போப்பா. இல்லண்ணே, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் அந்த பணத்தை வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வச்சிருக்கேன். அத கொடுக்க முடியாது. பாத்தீங்களாமா எப்படி பேசுறான்னு? அடி வாங்கிட்டு இருக்க. என்ன விட அப்படி என்ன முக்கியமானது வேண்டி இருக்கு? கேளுங்க, அப்படி எதுக்கு தான் பணத்தை வச்சிருக்கலாமா? சொல்லுங்க. அத இப்போ சொல்ல முடியாது. என்னவாமா, என்ன நடக்குதுங்க? இந்த 50,000 இவங்க கண்ணுல ஊத்திருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை அடிக்க ஆள் செட்டப் பண்ணது மாதிரி தோணுது. கூட்டிட்டு போய் கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பிவிடு. ஓகே. என்னையா கொடுத்த காசை திருப்பி கேட்டா நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஏன் பணம் வேணும். ஆமா, ஏண்டா உனக்கு காசு வாங்க தெரியுது, கொடுக்க தெரியாதா? ஹலோ, ஒரு நிமிஷம். நீ யாருப்பா? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? பணம் தானே வேணும் உங்களுக்கு? ஆமா. சரி, என் கூட வாங்க, நான் தரேன். நான் தரேன்ட்டேன்ல. மாப்ள, எதையும் மிச்சம் வைக்காம மொத்தமா கொடுத்து விடுங்க. அப்புறம் நான் அட்வைஸ் பண்ற மாதிரி வரி கேட்கல, நாங்க பாத்துக்கிறோம். நீ வாங்க. கரெக்டா கடங்காரன் இந்த வீட்டை சாப்பிடும் போது தான் வர்றேன். எங்கப்பா பணம்? என்ன கேட்ட? துட்டு தானே? வட்டி பணம். எவ்வளவு கொடுத்த? எப்ப கொடுத்த? யார் சாட்சி? என்ன மாப்ள, போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, அலைய காணா? தெரியலையே. என்ன மாமா இவ்வளவு நேரமா பணத்தை என்றேன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல வாங்கிடுவானோ? பழைய நோட்டா இருக்கும் போல, பிதிக்கி எண்ணுவேன். 100 ரூபா தலை இருக்குமோ? பாத்தியா? எப்படி சொல்லலாம்? அமுதா கண்ணு, என்னத்தா முகமே வாடி இருக்கு, பார்க்கவே சோர்வா இருக்க. ஒண்ணும் இல்ல அத்தை. அத்தை, எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? மாப்பிள்ள நீயே சொல்லி எங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துருவாங்க. இல்ல, இவ எப்பயும் எங்களையே நாட்டாம பண்ணிட்டு தெரியறாள. அவளும் இந்த வீட்டுல ஒருத்தி தானே. இவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போறா வரா, அவளை எதுவும் நீ கேட்க மாட்ட. ஏத்த
ஏன் பொண்டாட்டி தான் இருக்கு. இந்த கோயிலுக்கு போனாலும் கடைக்கு போனாலும் எங்க போனாலும் சொல்லிட்டு போகுதுல. ஏமா தங்கச்சி, நீ எல்லாத்தையும் இந்த வீட்டுக்காக தானே பண்ற, இந்த வீட்டை தலையெடுக்க வைக்கணுங்கிறதுக்காக தானே பண்ற. அப்படித்தானே எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஏமா அந்த போட்டியில ஜெயிச்ச 50,000 அப்படி என்னதான் பண்ணணும்னு நினைக்கிற நீயே? கேட்டு சொல்லுமா, நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. அது அவ போட்டியில கலந்துகிட்டு போராடி ஜெயிச்ச பணம். அத என்ன பண்ணணும்னு அது அவளுக்கு தெரியும். அத பத்தி கேக்குறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. இனிமே இந்த பணத்தை பத்தி கேட்டீங்க, சோத்துல விஷத்தை வச்சு கொன்று யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். முதல்ல ரசம் வைங்க, ஒழுங்கா ரசம் வைக்கிறான். இப்பெல்லாம் சாப்பிடுறதே விஷத்தை சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. ஏன்டா தொங்க விட்டாங்க? பெரிய ஆன்டிக் ஹவுஸ், எல்லா இடத்துலயும் தொங்க விட்டுருவாங்க. பெரிய ரங்குனார் வேட்டை கொண்டு போனாரு, ஆய் போனது கொண்டு போனதெல்லாம் தொங்க விட்டு இருக்காங்க. வாடா. அத்தை, என்னம்மா? இல்ல அந்த பணத்தை என்ன பண்ணன்னு இவ இம்புட்டு கேக்குறாங்களே, உங்களுக்கு கேட்கணும்னு தோணலையா? சாமி நல்லது கெட்டது எதை கொடுத்தாலும் அது நல்லதுக்குன்னு தானே நம்புறோம். நீ என் கொலசாமி ஆத்தா. நான் வேண்டிக்காமலே என் வீட்டுக்கு வந்து என் பாரத்தை சுமக்கிறேன். என் கொலசாமிய ஏன் செஞ்ச, எதுக்கு செஞ்சேன்னு கேட்கலாமாத்தா? நாளைக்கே நீ என்ன கிணத்துல குதிக்க சொன்னாலும் நான் யோசிக்காம அந்த நிமிஷமே குதிச்சிருவேன். இல்லங்க, வர முடியாங்க. வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல இந்த மாதிரி சொன்னா எப்படிப்பா? உங்களை நம்பித்தான் ஒரு பார்ட்டிக்கு டெலிவரி தரேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். இப்படி வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? திடீர்னு நான் ஆளுக்கு எங்கப்பா போறது? நாங்க இல்லாம வேலை நடக்காதுன்னு தெரியுது இல்ல, இனிமே ஆள் பிடிக்கிறது கஷ்டம்னு புரியுது இல்ல. அப்படின்னா நாங்க கேக்குற காசை கொடுங்க. கடைசி நேரத்துல கழுத்துல கத்திய வச்சு காசை வசதி கொடுங்கன்னு கேக்குறது நல்லாவா இருக்கு? இந்த தடவை வாங்க, அடுத்த தடவை என்ன ஏதுன்னு பேசுவோம். என்னது அடுத்த தடவையா? சரியா போச்சு. அப்ப நாங்க அடுத்த தடவை வேலைக்கு வரோம். வாங்கயா போலாம், வேலைக்கு ஆகாது. ஐயோ, அடுத்த தடவை ஏத்தி தரையா, வாங்கயா. சும்மா வாழ பேசிட்டு வாங்கயா, போய் வேற படமா பார்ப்போம். ஐயா, இப்ப எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்களே, இப்ப வேலை அவங்க எங்க போறது? பேசாம நம்ம இந்த வேலைக்கு போனா என்ன? ஐயா, யாருமா நீ? என்ன எதுக்கு கூப்பிட்டா? இல்ல, வேலைக்கு ஆள் இல்லாம கஷ்டப்படுறியன்னு தெரியுது. என்ன வேலைன்னு சொன்னீங்கன்னா? உன்னால முடியாதுமா, இது ரொம்ப கஷ்டமான வேலை. ஐயா, வேலை என்னன்னு சொல்லுங்க. என்னோட கஷ்டத்தை விட அது ஒண்ணும் பெரிய கஷ்டமா இருக்காது. நீங்க சொல்லுங்க. செங்க சூளையில கல்ல அறுத்து லோடு ஏத்தணுமா? எப்போ வர்ற ஆளுங்க தான் வரேன்னு சொல்லிட்டு இப்ப கையை விரிச்சு போயிட்டாங்க. திடீர்னு புது ஆளுகளுக்கு எங்க போறது என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியலமா. இனிமே ஆள் பிடிக்கிறது கஷ்டம். நீ ஒரு ஆள் தான் இருக்க, உன்னை மட்டும் வச்சு என்னமா பண்ண முடியும்? ஐயா, அப்படி சொல்லாதீய. நான் வந்து செஞ்சு முடிச்சிடுறேன். நீயா? ஆமாங்க ஐயா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எவ்வளவு கடினமான வேலையா இருந்தாலும் நான் செஞ்சு முடிச்சிடுறேன். எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். நீ சொல்றது இருக்கட்டுமா, ஆனா 10,000 ஏத்தணுமே. நீ ஒருத்தி பண்றது ரொம்ப கஷ்டம். மிச்ச பேருக்கு நம்ம என்ன பண்றது? அம்புட்டையும் நானே ஏத்திடுறேன். என்ன நம்புங்க ஐயா, உங்க பேரு கெட்டு போகாம நான் பாத்துக்கிறேன். என்னது அம்புட்டு நீ ஏத்திரியா? ஆம். என்னமா புரிஞ்சுதான் பேசுறியா? வார்த்தையில வீரமா பேசுறது வேற, அதுவே செயல செய்யறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னு நினைச்சா எல்லாமே கஷ்டம் தாங்க ஐயா. இஷ்டப்பட்டு உழைச்சா கஷ்டம் எதுவுமே தெரியாது. காலையில தானே வண்டி கிளம்பணும். நைட்டு முழுக்க கண் முழிச்சு நான் வேலை பார்த்து அம்புட்டையும் நான் ஏத்திடுறேன். நம்புங்க ஐயா.
அமுதா சொல்லாதா? சித்தப்பா என்னதா என்னாச்சு? காலேஜுக்கு கட்ட வச்சிருந்த பணம் தொலைஞ்சிருச்சு சித்தப்பா. என்னதா சொல்ற? ஆமா சித்தப்பா, உங்களை விட்டுட்டு துணி கடையில இருந்து போனல, அதுக்கப்புறம் சந்தையில ஒருத்தைய கையில இருந்து பணத்தை புடுங்கிட்டு ஓடிட்டா. நானும் துரத்திட்டு போனேன், ஆனா காணோம் சித்தப்பா. அப்ப நாளைக்கு காலேஜில ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்றது அமுதா? அமுதா அழாத அழாத. பணம் போனா போகுது, செந்தில்கிட்ட விஷயத்த சொல்லுவோம், பிறகு யோசிப்போம். சித்தப்பா அவங்க கிட்ட சொல்ல வேணாம், நான் இங்க வெளிய வேலைக்கு வந்திருக்கேன். என்னத்த சொல்ற? வேலைக்கா? எங்க? நான் எப்படியும் காலையில பணத்தோட வீட்டுக்கு வந்துருவேன். நீங்க எக்காரணத்து கொண்டும் யாருக்கிட்டயும் நான் வேலைக்கு வந்திருக்கேன்னு மட்டும் வீட்டுல சொல்லிடாதீங்க. என்னம்மா சொல்ற? எதுக்காகமா வேலைக்கு சேர்ந்த அதை சொல்லு. சித்தப்பா அவங்கள படிக்க மட்டும் சொல்லுங்க சித்தப்பா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரியாதா? ஐயோ என்ன உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாத்தியா என்ன சொன்ன? டேய், நம்மளுக்கு பொறுப்புல என்ன வாத்தா குத்து காட்டுதுடி, அது உனக்கு புரியலையா? கேளு. என்ன அத்தை நக்குல? அதை விடுங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. மணி என்ன ஆகுதுன்னு பாரு. உன் ஆசை மறி கொழுந்து மருமவ காணும்னு இன்னும் பயம் வரலையா உனக்கு? ஏமா உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா என்ன? வீட்டுக்கு வந்த மருமவ வீட்டுல ஒருத்தரையும் மதிக்கிறது இல்ல, எங்க போறா வராங்கிறது எதுவும் சொல்றது இல்ல. நீ இப்படியே விட்டுட்டு இருந்த, இப்ப பாரு நடுராத்திரி ஆகுது இன்னும் ஆளை காணும். அதானே வீடா சத்திரமா இது? எங்களால பார்த்தா மனுஷங்க மாதிரி தெரியலையா அவளுக்கு? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அவ அப்புச்சி வீட்டுல இருக்கும் போது இப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாளா? எல்லாத்துக்கும் கேட்க ஆள் இல்லைங்கிற துமுறு. நிறுத்துறீங்களா? இம்புட்டு லேட்டாயும் வரலன்னா என் மருமக முக்கியமான வேலையில இருக்கான்னு அர்த்தம். அவ கண்டிப்பா பத்திரமா தான் இருப்பா. நீங்க ஒண்ணு அவளை பத்தி கவலைப்பட தேவையில்லை, போய் உங்க வேலைய பாருங்க. என்ன நல்ல யோசனை பண்ணி தான் பேசுறீங்களா? ஆமா, ஒரு வயசு புள்ள கல்யாணம் ஆகி முழுசா 3 மாசம் கூட ஆகலைன்னு நாங்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிட்டு கிடக்குறோம் 3 பேரும். நீங்க கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாம வாங்க அப்படின்றீங்க. உண்மையிலே உங்களுக்கு அந்த புள்ள மேல அக்கறை இருக்கா உங்களுக்கு? இதுவே உங்க மக புவனா உங்கள்கிட்ட சொல்லாம போயிருந்தா அப்படியே முக்கியமான வேலையா இருக்கணும் அப்படியே உட்காந்துருப்பீங்களா? எதையாச்சும் சமைச்சுக்கிட்டு. ஒழுங்கா உங்க வேலை என்னமோ அத போய் பாருங்க. அவ எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். கண்டிப்பா எதுவும் காரணம் இல்லாம பண்ண மாட்டா. நீ யாத்து இதெல்லாம் கேட்கலாம்ல? டேய், அப்படி எங்கதான் போய் தொலைஞ்சானு? இந்நேரத்துல வெளியில அப்படி என்னடா வெட்டி முடிக்கிற வேலை இருக்கு சொல்லுடா. இதெல்லாம் நாங்க கேட்க கூடாதா? இல்ல இந்த வீட்டுல எங்களுக்கு அந்த உரிமை தான் இல்லையா? டேய், ஏ மாப்ள, என்ன நடக்குது? குடும்பம் நடத்துறோமா ஹாஸ்டல் நடத்துறோமாடா? ஆம்பளை பசங்க கூட பொறுப்புலாம் அப்படி நைட் நேரத்துல ஊர் சுத்த மாட்டாங்க. வீடுன்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கம்டா. உன் பொண்டாட்டி யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறா, நீ அப்படியே கண்டுக்கிறாம இருக்கிற. கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? நச நசன்னு நாங்க பேசுறோமா? ஏங்க பாத்தீங்களாங்க என்ன இதெல்லாம் பேசுறோமா? அக்கா, அமுதா என்ன சின்ன பிள்ளையா? அவ வந்துருவா, போங்க போய் வேலையை பாருங்க. நானே வேற டென்ஷன்ல இருக்கேன். வந்து தொணன்னு பேசி கடுப்பேத்தி உள்ள போங்க. டேய், வீடாது மனுஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் மரியாதை இருக்கா? அதானே, வீட்டு மேல அக்கறை படுறது ஒரு குத்தமா? என்னடா இப்படி பேசுறாங்க, நம்ம மேல எரிஞ்சு விழுறாங்க. ஏங்க நீங்க வாங்குங்க. வாடா படி. எப்படியும் வந்துதானே ஆகணும், அப்புறம் பாத்துக்கிறேன். அத்தை, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயத்துக்காக போறோம். போற விஷயம் நல்லபடியா நடக்கணும்னு உங்க ஆசீர்வாதம் வேணும் அத்தை. அத எப்படிமா நீ சொல்ற? என்ன விஷயம்னு சொல்லாம ஆசீர்வாதம் கேட்டா எப்படி? என்னன்னு முதல்ல சொல்லு. சொல்லுமா, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியாம அப்படி என்ன நல்ல விஷயம் சொல்லுமா.
என்ன ஏதுன்னு இப்போ என்கிட்ட கேட்காதீய. நேரம் வரும்போது நானே சொல்றேன். இது என்னடா வம்பா இருக்கு? ஏமா இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? எங்களை மட்டும் எங்க போற எங்க வர என்ன செய்யறோன்னு எல்லாத்தையும் இவகிட்ட சொல்லுன்னு சொல்றல. இவ மட்டும் எங்க போற எங்க வர நம்ம கிட்ட சொல்ல மாட்டாளாம். சொல்லுமா. அதுக்கு இல்ல தங்கச்சி, நீ பொம்பளை புள்ள, வீட்டாளுக்கு தெரியாம நீ பாட்டுக்க சொல்லாம எங்கிட்டாச்சும் போய் ஏதாச்சும் வம்புதும் ஆகி போச்சுன்னா காலம் கிடக்கிற கடையில பாதிக்க போறது நாங்க தானம்மா. நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, என்ன நம்புங்க. உன் வீட்டுல இருந்த வரைக்கும் அடுப்படியை தாண்டி வெளியில விடாம தானே வச்சிருந்தாங்க. இங்கன வந்து என்னமோ 4 குடும்பத்தோட பொறுப்பை ஒன்னா சேர்த்து உட்கார்ந்து பார்த்த மாதிரில நாட்டம் பண்ணிட்டு இருக்க நீங்க. அதான் தப்பு பண்ணல. அப்போ என்ன விஷயம்னு சொல்லு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி என்ன பெரிய ராணுவ ரகசியம்? வெரி குட். நீ போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வெயிட் பண்ணு, நான் கொஸ்டின் பேப்பரோட வரேன். சரி சார். தைரியமா பயப்படாம எழுது, கான்பிடண்டா எழுது. நீ பாஸ் ஆயிடுவா. என்ன உன் வாழ்க்கை பிரச்சனை மாப்பிள பாத்துக்க, நாங்க எங்கேதான் இருப்போம். சார், லேப் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டு என் கேபினுக்கு வர சொல்லு. ஓகே சார். சித்தப்பா, அதுக்குள்ள பணத்தை கட்டிடலாமா? தெரியாதா, எங்க போய் கட்டுறது? சார், பணத்தை கொண்டு வந்துட்டோம், இத எங்க போய் கட்டணும்? பணம் கட்ட போறியா? சார், ஏன் சிரிக்கிறிய? இல்ல, நீ ஏன் வீணா பணத்தை கட்டி வேஸ்ட் பண்ற? வெயிட் பண்ணுமா, முதல்ல உன் புருஷன் பாஸ் ஆகுறானான்னு பாப்போம். மாற்றானே அவன். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல சார். அவங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிருவாங்க. அம்புட்டு நம்பிக்கையா? ஆமா சார், அவங்க கண்டிப்பா பாஸ் பண்ணதா போறாங்க. பட்டம் வாங்கி வாத்தியார் ஆகதா போறாங்க. நீங்களும் அதை பார்க்கதா போறீங்க. எனக்கு ஒண்ணு இல்ல, இப்போ போய் பணத்தை கட்டிட்டேன்னு வச்சுக்க, பணத்தை திருப்பி கூட கொடுக்க மாட்டாங்க. இது உனக்கு தான் ரிஸ்க், பாத்துக்க. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அவங்க மேல எனக்கு இம்மி அளவு கூட சந்தேகம் இல்ல சார். இது நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம். என் உழைப்பு கண்டிப்பா என்னை ஏமாத்தாது. கண்டிப்பா அவங்க பாஸ் பண்ணிருவாங்க, எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. நீங்க எங்க கட்டணும்னு மட்டும் சொல்லுங்க சார். நான் சொல்றது சொல்லிட்டேமா, அப்புறம் உன் இஷ்டம். நேரா போய் வலது பக்கம் திரும்பி அட்மிஷன் ஆபீஸ் எங்க இருக்குன்னு கேளு, சொல்லுவாங்க. கடைசியா சொல்றேன், நல்லா யோசிச்சுக்க. கோடி முறை யோசிச்சாலும் இதுதான் என் முடிவு. வாங்க போலாம். வரேன் சார். அவர் சொன்னடாதான் நினைக்கிறேன். போறேன் சார். சொல்லுங்க மேடம். காலேஜ் ஃபீஸ் பணம் கட்டணும். ஸ்டூடெண்ட் பேர் சொல்லுங்க, எந்த வருஷம் படிக்கிறார் சொல்லுங்க. செந்தில். செந்திலா? மாப்பிள, நீ பாஸ் பண்ண மாட்ட, வாத்தியார மாட்டேன்னு அந்த HOD சொன்னார் பாத்தியா? அவர் மட்டும் இப்ப முன்னாடி வந்து நின்னாருன்னா. வந்துட்டேன் சார். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், என் மாப்பிள்ளைய பாஸ் பண்ண வச்சதுக்கு. உங்க மாப்பிள்ளைய நான் ஒன்னும் பாஸ் பண்ணி விடல, அவன் படிச்சிருக்கிறான், பாஸ் பண்ணிருக்கிறான். வாழ்த்துக்கள் செந்தில். இந்த காலேஜில் படிக்கிறதுக்கான ஃபுல் பொட்டன்ஷியல் உங்ககிட்ட இருக்கு. நீ அதை ப்ரூவ் பண்ணிட்ட. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ இந்த காலேஜில் தாராளமா படிக்கிற. தேங்க்யூ சார். சார், நான் தான் சொன்னேன்ல, அவங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிருவாங்கன்னு. எப்படி
நான் சொன்ன மாதிரியே பாஸ் பண்ணிட்டாக பாத்தியலா? ஆமாம்மா, பின்ன இல்லையா? நான் தாம்மா உன் புருஷனை குறைச்சி எடை போட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. என்னப்பா, அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். ஆனா ரெக்கமெண்டேஷன் சைன் யார்கிட்ட வாங்குறதுன்னு. அட நீ ஏப்பா தயங்கிட்டு கொண்டா, நானே போடுறேன். என்னங்க சார்? தயங்கிட்டே இருக்கக்கூடாது, கொடு. நல்லா படிக்கணும். என்ன சார், நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை சார். இனி என் மாப்பிள்ளை எப்படி படிப்பான்னு பாருங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, பார்க்கலாம். ஆமா. வாங்க செந்தில். அதான் எப்படியோ எக்ஸாம்ல பாஸ் பண்ணி அட்மிஷன் போட்டாச்சு இல்ல? அப்புறம் என்ன, ஏன் டல்லா இருக்கீங்க மிஸ்டர் செந்தில்? ரிலாக்ஸ். செந்தில், இப்ப நடந்துச்சு இல்ல, நீங்க கூட மாங்குன்னு படிச்சுட்டு வந்து எழுதினீங்களே, எழுதுனீங்க தானே? அதுல எத்தனை மார்க் செந்தில் எடுத்திருப்பீங்க? சும்மா கெஸ் பண்ணுங்களேன். பாரு, நீயே பாரு. நீ எழுதின லட்சணத்தை நீயே பாரு செந்தில். இத மட்டும் நான் என் மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு திருத்திருந்தேன்னு வை, நீ பாஸ் பண்ணிருக்கவே மாட்ட. என்னையா நீ? உனக்காக அன்னைக்கு உன் பொண்டாட்டி வந்து அம்புட்டு கேட்டான்னு கொடுத்த கடைசி வாய்ப்பியா இது? இதையும் சரியா பயன்படுத்திக்க தெரியலன்னா என்ன ஆலியா நீ? இதுக்கு அப்புறமும் உன்னை பாஸ் பண்ண வச்சு அட்மிஷனுக்கு ஏன் சைன் போட்டு கொடுத்தேன் தெரியுமா? இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன்னா அது ஒன்னும் சாதாரணமா நடந்ததில்லை. நான் இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு என் அம்மாவும் அக்காவும் ஒருவேளை மட்டும் கஞ்சி குடிச்சு வயக்காட்டுல கிடந்து பாடுபட்டு என்னை கரையேற்றி விட்டுருக்காங்க. அந்த நம்பிக்கை தான் என்னை மனுஷனாக்குச்சு. அந்த நம்பிக்கை தான் என்னை வாத்தியாரமா ஆக்குச்சு. அதே நம்பிக்கைய உன் பொண்டாட்டி கண்ல நான் பார்த்தேன். இப்ப வந்து உனக்கு காலேஜ்ல ஃபீஸ் கட்டினாங்களே, அது எப்படி வந்துச்சு? அவ கைய பார்த்திருந்தீன்னா தெரிஞ்சிருக்கும். பார்த்திருந்தா நீ ஏன் இப்படி எழுத போற? உனக்கா உன் பொண்டாட்டி பணத்தை எடுத்து கட்டும் போது அவ கைய நான் பார்த்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.